இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துல இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதோ இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் எபிசோட்ல பழனியை வீட்டுக்கு வர வச்சு சக்திவேலும் முத்துவேலும் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் எத்தனை நாளைக்குடா அந்த மளிகை கடையில வேலை பார்ப்ப, உனக்கு சொந்தமா ஒரு பெரிய கடை வச்சு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட பழனிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன திடீர்னு? ஐயோ வேண்டாமண்ணே அப்படின்னு மறுத்து பேசினான். அப்பதான் அவனோட அம்மா காந்திமதிமா உள்ளே வந்து, ஏண்டா வேண்டாம் சொல்ற? உனக்கு சேர வேண்டிய சொத்து இருக்குல்ல, அதுலதானே அண்ணன்க உனக்கு கடை வச்சு தர்றேன் சொல்றாங்க கேட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல தம்பி, அன்னிகளும் முன்ன மாதிரி இல்லல்ல, உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆகிருச்சு, எல்லா செலவுக்கும் மத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுல, அக்காவும் தங்கையும்னு எல்லா அன்னிகளும் சேர்ந்து பழனிய மனசு மாத்த முயற்சி பண்ணாங்க. உடனே பழனி, சரி நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அண்ணே அப்படின்னு தயக்கமா சொல்லவும், சக்தி முத்து 2 பேரும் என்ன யோசிக்க போற, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா சொல்லுடா அப்படின்னு அழுத்தமா சொன்னாங்க. இப்படியே ஒரு பக்கம் பழனி குழப்பத்தோட இருக்க, மறுபக்கம் தனி குடித்தனம் போற செந்திலுக்காக அடுப்பு பாத்திரம்னு தேவையான பொருளையெல்லாம் அடுக்கி கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம கோமதிமா. மீனா வந்ததும் இதையெல்லாம் நீயே எடுத்துக்குமான்னு ஆசையா சொன்னாங்க. அப்ப செந்தில், ஐயோ இல்லம்மா, மீனா வீட்ல இருந்து பொருள் கொண்டு வர்றேன்னு சொல்லி இருந்தாங்கள அப்படின்னு தயங்கினான். கோமதிமா செந்திலை பார்க்கவே இல்லை. வேண்டாம்னு சொல்லாம கொண்டு போயிடுமா மீனா கிட்டேயே சொன்னாங்க. அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அப்பப்ப ராஜி அவங்க அம்மா அத்தனை எல்லாம் மறந்து மீனாக்கா கிட்ட, எங்களை விட்டு போகாதீங்கக்கா, தயவு செஞ்சு போகாதீங்கன்னு கதறி அழுதாங்க. அதே சமயத்துல அங்க பாண்டியம் வீட்டுக்குள்ள வர, அண்ணே நீங்களாவது அண்ணியே போக வேண்டாம்னு சொல்லுங்கண்ணே அரசி அவரை பார்த்து கெஞ்சினா. ஆனா பாண்டியன் செந்திலை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு எதுவுமே பேசாம சட்டுன்னு உள்ளே போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி மீனா தூங்கிக்கிட்டு இருக்க, செந்தில் மட்டும் குவார்டர்ஸ்க்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனுக்கு பால் காய்ச்ச வரவங்களுக்கு காலையில டிஃபன் ரெடி பண்ணணுமேங்கிறது ஞாபகம் வந்துச்சு. ஆனா பணம் தான் அவன்கிட்ட இல்ல. அவசரமா மீனாவை எழுப்பி விஷயத்தை சொல்லி பணம் கேட்டான். ஆனா மீனா என்ன சொன்னா தெரியுமா? தனிக்குடித்தனம் போறது உங்க முடிவு, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, என்ன இதுல இழுக்காதீங்கன்னு கோபமா சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி படுத்துக்கிட்டா. செந்திலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் பழனி கிட்ட, எதுக்காக அண்ணே கடை வேண்டாம்னு சொல்றீங்க, இப்படியே பாண்டியன் அண்ணன் கடையில எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களான்னு கேட்டா சுகன்யா. நீங்க இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, ஆனா பாண்டியன் அண்ணன் உங்களை அவர் மகன்களை மாதிரி பார்த்ததே இல்லையே உண்மையை வெடிச்சு கொட்டுனா. சுகன்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பழனியோட மனசுல அப்படியே உட்கார்ந்துச்சு. வீட்ல நடந்த அத்தனை விஷயமும் அவனோட கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. அப்படியே குழப்பத்துல மூழ்கி போனான் பழனி. இப்போ பழனி எடுக்க போற அந்த முக்கிய முடிவு என்ன? நாளைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோட்ல பார்க்கலாம். காத்திருங்கள். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.